குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சிரமமாக இருக்காதுனாக்கா கண்டிப்பாக சிரமமாக இருக்குங்க சார். ஏன்னா இது ஒவ்வொன்றும் இப்போ நான் ரொட்டீனாக ஒர்க் பண்ணுறோம். வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது இதுக்காகவே ஒரு நாள் வந்து அதுக்குன்னு போகணும். ஆனாக்கா அதில் வந்து சில ஃபார்ம்ஸ்லாம் வந்து நிறையா ப்ரூஃப்ஸ் கேட்குறாங்க. 2005 ப்ரூஃப்ஸ்லாம் கேட்கும்போது அது இல்லை. அதுக்காக நான் இன்னொரு நாள் போகிற மாதிரி இருக்குது. நிறையா வாட்டி இதனால என் ஒர்க் ப்ரெஷரை தாண்டி இதையும் வந்து லீவ் போட்டுட்டு போகிறதுனால குடும்ப வாழ்க்கையும் இதனால பாதிக்குது. வீட்டில் போய் பெண்கள் போய்னாக்கா நான் படித்த எனக்கே இந்த அளவுக்கு சிரமம் இருக்கும்போது நிறையா பேர் படிக்காமையும் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னமும் சிரமம். இதனால நிறையா பேர் வந்து இதை ஃபில் பண்ணாமையே விட்டுறலாம், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் விட்டுறாங்க. இன்னொன்று இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நிறையா பேர் ஃபில் பண்ணாமையே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இதனால நிறையா ஓட்டுங்கள்லாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று டைம் கொடுத்து ப்ராப்பராக அரசாங்கத்தில் டைம் கொடுத்து இதை நடைமுறைப்படுத்தி நிறையா கிளாஸ் பண்ணி அதுக்கப்புறமேலு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கேட்டிருக்கலாம். சடனாக வந்துட்டு உடனே கொடுக்கணும், இன்னும் 2-3 மாதத்துல எலெக்ஷன் வச்சுட்டு இப்போ கேட்டாக்கா ஒன்றுமே பண்ணுறதுக்கு முடியல. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சில கட்சிகள் எது ஆதரவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆதரவு தெரிவிக்கிறதுனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ரெண்டு கட்சி தான் ரொம்ப தலைமை இடத்துல இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகள் இருக்குது. இன்னொன்று நிறையா லேபர்ஸ் ஆக்ட் பண்ணுற கட்சியும் இருக்குது. இப்படி இருக்கும்போது மாநில அரசை கட்டுப்படுத்தணும்னு நினச்சி மத்திய அரசுலேருந்து நிறையா நடவடிக்கைகளை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓட்டை இப்போ நிறையா பேருக்கு வந்து கேன்சலேஷன் ஆனிச்சுன்னா ஈஸியாக இந்த இடத்துல ஓட்டு பிரியறதுனால மேலே இருக்கிற யார் வர முடியலன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை வந்து ஆதரவாக தெரிவித்து அவங்க உள்ளே வந்துடலான்னு நினைக்கிறாங்க. இதனால அவங்க வந்து அதை ஆதரிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா இந்த மாதிரி டைமில் இது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுத்து பண்ணியிருந்தாக்கா முறையாக அமல்படுத்தி இருக்கலாம். இப்போதைக்கு எலெக்ஷன் அப்போ இது தேவையில்லை, இது வந்து குளறுபடி ஏற்படுத்துறதுக்கான நோக்கன்றதுனால நிறையா கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதான் இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எங்க அப்பா அம்மாலாம் மகாராஷ்டிரா சைடு பாம்பேல இருந்தாங்க. அவங்க வந்து 2005 2000 அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க வந்து சின்ன குழந்தைங்க, எங்களுக்குமே ஓட்டு இல்லை. இப்ப வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டா நாங்க எங்க இருந்து எடுப்போம்? இப்ப எங்க அப்பாவோட அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க அவர் பிறந்ததுக்கு அப்புறமே. அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்க இருந்து நாங்க எங்க அப்பாவுக்கு எடுத்து தர முடியும்? எங்க அம்மா சைடும் அதே பிரச்சனை தான். அவங்க ஃபேமிலியும் இல்ல. அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்க அம்மாவுக்கு நாங்க எப்படி எடுத்து தர முடியும்? நீங்களே ஒரு வார்த்தை, நீங்களே அதை தெரிஞ்சுக்கணும். டீட்டெயில்ஸா இல்லாம ஒரு காலமா கொடுத்து உறுப்பினர்னு போட்டு அதை பண்ண சொன்னா எப்படி நாங்க பண்ண முடியும்? எங்களுக்கே அந்த டீட்டெயில்ஸ் இப்ப வந்து பிரச்சனையா இருக்குது. கிட்டத்தட்ட நாங்க இப்ப 15 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ், அந்த ப்ரூஃப் மட்டும்தான் எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரூஃப்மே எங்க கிட்ட இருக்கு. எல்லா ப்ரூஃபும் இருந்தும் இந்த எஸ்ஐஆர் எதுக்கு? எல்லா மக்களையும் வந்து அவங்க தேவையில்லாம அவங்க வாக்குரிமையை பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களோட ஓட்டு இல்ல, வராதுங்கிற சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நாங்க அதை பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாயிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டே இல்லைங்கும் போது அது எப்படி 18 வயசு நிரம்பினா நாங்க ஓட்டு போடலாம், ஓட்டர் ஐடி இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் போது இதை அப்படியே மாத்தி எல்லாமே கொலாப்ஸ் பண்ற ஒரு ஐடியால தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட எங்க பிஎல்ஓ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை, நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறோம் மாதிரிதான் சொல்றாங்க. அது எப்படி ஒரு ப்ரூஃபே இல்லாத இடத்துல எப்படி அவங்க ட்ரை பண்ணி பார்க்க முடியும்? அதே மாதிரி நிறைய பிஎல்ஓவால முடியல, அவங்க வந்து விலகிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட இருக்க ஃபார்ம்ஸ் எல்லாமே மக்களோடது எல்லாமே காணாம போயிடுது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட இது எல்லாம் ஓட்டு இல்லாம அத்தனை லட்சக்கணக்குல மக்கள் எல்லாமே இஷ்யூ ஆகும். ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா நாங்க விட்டு விட்டு போற மாதிரி ஒரு விஷயத்தான் அவங்க பண்ற மாதிரி. சார், இப்போ இருக்கிற இதுல எஸ்ஐஆர் படிவத்துல பெயருன்னு ஒண்ணு இருக்கு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் உறவினர் பெயரு, உறவு முறை என்னன்னு கேக்குறாங்க. அதுல என்ன ஃபில் பண்றதுங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா அதுல சந்தேகம் இருக்கும். வரக்கூடிய பிஎல்ஓவா இருக்கிறவங்களுக்கு கூட அதுல மிஸ்டேக் இல்லாம யாருமே இப்ப ஃபில் பண்றதுங்கிறது கிடையாது. எல்லாருமே அதுல ஒயிட்னர்ஸ் கரெக்ஷன் கொடுத்து ஃபில் பண்ணி மாத்தி மாத்தி ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அந்த பெயருங்கிற இடத்துல யார ஃபில் பண்றது, அந்த உறவு முறை உறவினர் பெயருங்கிற இடத்துல யார ஃபில் பண்றது,
இப்ப என்னோட டீடைல் கேட்டா எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மா டீடைல் கேட்டா எனக்கு தெரியும், எங்க தாத்தா பாட்டியோட பெயர் தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன, ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, அவங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு என்ன கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு வெப்சைட்ல தரோம், பிஎல்ஓட்ட வந்து ஃபார்ம் இருக்கு, அதுல இருந்து நீங்க எடுத்து அவங்க எங்க ஓட்டு போட்டாங்கன்னு பாருங்கன்னா, இப்ப நான் இருக்கிறது சேலத்துல இருக்கேன், எங்க அம்மா அப்பா இருக்கிறது தஞ்சாவூர்ல இருக்காங்க, எங்க அம்மாவோட ஊர் வந்து கரூர். நான் கரூர் போய் நான் தேடி எடுத்துட்டு வர முடியுமா, இல்ல தஞ்சாவூர்ல போய் நான் தேடி எடுக்க முடியுங்களா? பாமர மக்கள், படிக்க தெரியாத மக்களுக்கு இது எவ்வளவு சிரமமா இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில இது இப்படி ஒரு ஃபார்ம் வந்து இப்போ வந்தது நடைமுறைக்கு தேவை கிடையாது. இது எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இது வந்திருக்கலாம். வந்து இவங்க ஒவ்வொன்னா யாரு யாரு எங்கெங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற நார்மல் கணக்கெடுப்புல இது கொண்டு வந்திருக்கலாம். இப்ப வந்து படிவம் 6 என்படி இந்த பேர் இல்லாதவங்களுக்கு படிவம் 6 படி நீங்க பேர் வந்து நீங்க இப்ப குடுக்கலாம், அதை மென்ஷன் பண்ணி படிவம் 6ஓட குடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அதே மாதிரிதானே இருந்துச்சு. அதையே ஒவ்வொரு ஸ்டேஜா ஏன் மாத்தி மாத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க? இப்ப கட்சிகளை எடுத்தீங்கன்னா சில கட்சி ஆதரிக்கிறாங்கன்னா ஆமா ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது ஓட்டு வந்து இப்ப பீகார்ல ஒரு ஓட்டு வச்சிருப்பான், அசாம்ல ஒரு ஓட்டு வச்சிருப்பான், இங்கேயும் ஒரு ஓட்டு வச்சிருக்கான்னா ஆமா ஆதரிப்பாங்க. சில கட்சியில ஆதரிப்பாங்க. எதிர்க்கிற கட்சி ஏன் எதிர்க்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு இது இப்ப தேவையில்ல, மக்களோட ஓட்டு உரிமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஓட்டு உரிமை, எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறத தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதை எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இதை கொண்டு வாங்கன்னு சொல்லிதான் எதிர்க்கிற கட்சி இருக்கிறாங்களே தவிர்த்து இது வேணான்னு சொல்லி எந்த கட்சியும் இல்லை இதுல. ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன் சார். அதில் என்னுடைய ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க, அதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த காலம் பார்க்கும்பொழுது என்னுடைய அப்பா பேரெல்லாம் அம்மா பேர் கேட்குறாங்க. 3வது கட்டத்தில் எங்கள் தாத்தா பேரெல்லாம் போகுது. தாத்தா பேர் அவருக்கு 2005 என்ன ஃபில்அப் பண்ணார் அவருக்கே தெரியாது, எந்த பூத்தில் போட்டோன்னு அவருக்கும் தெரியாது. இது எப்படி முடியும் அப்படின்னு தான் அவர் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இப்போ எஸ்ஐஆர் பண்ணணும்னா எதிர்கட்சியினர் சொல்ற கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா? ஒண்ணு எதுக்கும் செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியுது. என்னென்ன கருத்துங்க? இன்னும் 2005 யாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ, கடந்த ஒரு 5-6 வருஷத்துல நடந்த விஷயங்களை நம்ம சரியானபடி ஞாபகத்தில் வைக்க முடியல. 2005 என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி நான் கணக்கில் வைக்க முடியும்னாங்க, அது தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நெட்டில் பாருன்றாங்க. நெட்டில் பார்க்குற விஷயமே தேர்தல் ஆணையமே அவங்களும் நெட்டில் பார்த்து சரி பண்ணி கொடுக்கலாம். அது விட்டு மக்களை போய் எதுக்கு அவங்க கஷ்டப்படுத்தணும்? ஃபில் பண்றது கடினமா இருக்குங்க. அவங்க வந்து 2005வது வருட ஐடி கார்டு கேட்குறாங்க. எங்கிட்ட வந்து 1997 ஐடி தான் இருக்கு. அதை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்குறாங்க, அது வந்து வரமாட்டேங்குது. இது எங்களுடைய தவறு கிடையாது. அது வந்து மறுபடியும் கடைசியாக இப்போ வந்து அந்த 1997 ஐடியை வந்து அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அதே தொகுதியில் வாக்களிச்சதுனால இப்போ அந்த நம்பரை வந்து ஃபில்அப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. போன தடவை ஓட்டு போட்ட ஸ்லிப் இருக்குது, ஆனா அதை வச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இதுல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. எஸ்ஐஆர்ல எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் சரியானதாக தான் இருக்கு. சார், எஸ்ஐஆர் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால அது நான் அவங்க பேச்சு கேட்டு அதை பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. 2002ல் உள்ள ஓட்டு போட்டது, அந்த பூத்து அதெல்லாம் கேட்குறாங்க, ஃபாதர் மதர் அந்த இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு சூழலில் போன வாரம் உள்ளதை ஞாபகம் வச்சுக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு. பட் இது வந்து அவ்வளோ முன்னால் உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கலாம். இருந்தாலும் பிஎல்ஓ சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா இது தேவையான ஒண்ணு. ஏன்னா நிறைய கள்ள ஓட்டுகள், இடம் மாறி ஓடுறது, இடம் மாறி இருக்கக்கூடியது, 2 ஓட்டு இருக்கிறது, இது எல்லாமே இதுல ரெக்டிஃபை ஆகும். நாளுக்கு நாள் சீர்திருத்தம் தேவைங்கப்போ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம்தான். இதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த படிவத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையா கொடுத்திருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. சார் எஸ்ஐஆர் படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சுங்க சார். அதில் கொஞ்சம் நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் இதான விஷயங்களும் இருக்குது. எல்லாத்தையும் சரியான வழிக்கு ஃபில்அப் பண்ண முடியுமானா என்னால் ஃபில்அப் பண்ண முடியலன்னு தான் சொல்ல முடியுங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப சிரமங்களும் இருக்குது. ஏன்னா இப்போ இதை பழைய டேட்டா எல்லாம் கேட்குறாங்க. பழைய டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கானா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம மைண்ட்லேயே ஞாபகம் இல்லை, டேட்டாவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதில் நம்ம அப்பாவோடது அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோடது கேட்குறாங்க. அப்போ நம்ம தாத்தாவோடதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல ரொம்ப சிரமமாக தான் இருக்குது.
ஒரு சில விஷயங்கள் அவங்களே பண்ணுனா கூட இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும். ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி எளிமையாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. நன்மையா தீமையான இதில் பார்த்தா 2மே நல்ல இதெல்லாம் தான் சார் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தா கொஞ்சம் நன்மையா இருக்குது. ஒரு சிலர் இந்த கள்ள ஓட்டெல்லாம் விழுகாதுன்றாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப இதா இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபார்மட்ட கொஞ்சம் நல்லபடியா குடுத்திருந்தா, கொஞ்சம் எளிமையா எல்லாத்துக்கும் புரியிற மாரி கொஞ்சம் குடுத்திருந்தாக்க, கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க.